ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்கும். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதையுமே கிளிக் பண்ண மறந்துடாதுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ராமாக்கான ஓப்பனிங்ஸ்லேயே ஒரு 2 பொண்ணுங்களை தான் காட்டுறாங்க. அந்த 2 பொண்ணுங்களுமே டைமண்ட் நெக்லஸ்க்காக சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ சடனாக அவங்க 2 பேருக்கும் என்ன ஆகுதுன்னா வாந்தி வர மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ தான் 2 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க இது தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. உடனே ஹக் பண்ணி கொஞ்சிக்கிறாங்க. நமக்கு தான் கார் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல, நம்ம சாவலியா, எப்போ சந்தோஷம், உன்னை இனிமே பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க 2 பேருமே. இதுல ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க நேம் வந்து யோயோ அண்ட் இவங்க நேம் வந்து சுயி. இப்போ இவங்க 2 பேரும் போட்டிருக்க அவுட்ஃபிட்டு அண்ட் அங்கே உள்ள காஸ்ட்லியான திங்ஸு அண்ட் யோயோ போட்டிருக்க டைமண்ட் ரிங் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பணக்காரங்களாம் ஆகிட்டோமா அப்படின்னு ஒரு செகண்ட் சந்தோஷப்படுறாங்க. அண்ட் அதே சமயம் நம்ம வாங்குற சம்பளத்தை வச்சு வீட்டு வாடகை கூட கெட்டு நம்ம திண்டாடுவோம். அப்படி இருக்கும்போது நாம எப்படி பணக்காரங்களா ஆனோம் அப்படின்னு சந்தேகம் வருது. இப்போ நம்ம எங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழம்பி போய் நிற்கும் போது தான் அவங்க 2 பேருக்குமே தலை சுத்துற மாதிரி வருது. அவங்க மைண்டுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் சீன் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. அப்போதான் தெரியுது இவங்க 2 பேருமே நாவல் புக்குக்குள்ளே ட்ராவல் ஆகி வந்திருக்காங்கன்னு. நேற்று நைட்டு இவங்க 2 பேருமே ஒரு நாவல் புக்கை ரீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நாவலுக்குள்ளே ட்ராவல் ஆகி வந்திருக்காங்க. இந்த விஷயம் இப்போதான் இவங்களுக்குமே தெரிய வருது. யோயோவா சொல்றா, இந்த நாவல் படி நான் லின் ஃபேமிலி வீட்டோடைய மூத்த மகன் லின் இருக்கான் இல்லையா, அவனை மேரேஜ் பண்ணியிருக்கிறேன். நீ 2வது பையன் சென்னி இருக்கான் இல்லையா, அவனை மேரேஜ் பண்ணியிருக்கிறா. அப்போ நம்ம இப்போ பணக்காரங்க, சூப்பர்லாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படாத. நம்ம 2 பேரும் ஜஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் மட்டும்தான். நீ வந்து லின்னுக்கு ட்ரக் கொடுத்து அவன்கிட்ட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டும் ஆனா அந்த குழந்தைக்காக மட்டும்தான் உன்னை அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அப்புறம் அந்த ஃபேமிலிக்குள்ள வந்த பிறகு நீ எப்போ பார்த்தாலும் என்ன கொடுமைப்படுத்திட்டே இருந்தா. அதனாலேயே உன்னை அவங்க வீட்டிலேருந்து வெளியே துரத்தி விட்டாங்க. அப்புறம் நீ என்னோட குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டா. அந்த கோவத்தில் நான் உன்னை கொன்னுட்டேன். கடைசியில் நானும் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டேன் அப்படின்னு சூயி வந்து இந்த நாவல் கதையை சொல்லி முடிக்கிறா. அதை கேட்ட யோயக்கா, அப்போ இந்த நாவலை நம்ம 2 பேரும் எனிமியா, அப்போ இப்போ நம்ம 2 பேரும் பிரெக்னெண்டாவே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகுறா. இப்போ 2 பேருக்கும் அட் டைம்ல வாந்தி வருது. உடனே வாந்தி எல்லாம் எடுத்துட்டு வந்து யோயோ புலம்ப ஆரம்பிக்கிறா. நம்ம கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருக்கலாம்னு நினைச்சோமே, இப்போ பாரு ஹஸ்பண்டும் இருக்குது குழந்தையும் இருக்குது, அவ்வளவுதான் நம்ம சிங்கிள் வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லி புலம்புறா. புலம்புறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிட்டி, நம்ம சப்போர்ட்டிங் கேரக்டர்ல இருக்கிறதால கடைசியில் செத்துருவோண்டி, அதை ஃபர்ஸ்ட் மாத்தணும். பேசாம எந்த பிரச்சனையும் பண்ணாம குழந்தைய பெத்து கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து டிவைஸ் வாங்கிட்டு வேற எங்காவது போய் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் இப்படி பிளான் போட்டுட்டு இருக்க அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு இவங்க 2 பேருடைய ஹஸ்பண்டும் வராங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேர் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோஸ். இந்த மாதிரி டைமண்ட் நெக்லஸ்க்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு இந்த பொண்ணு தான் இவங்க 2 பேரையும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருப்பா. ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கு என்னன்னா லின் ஃபேமிலி விட்டு மருமகளை போக ரொம்ப ஆசை. அதான் 2 மருமகளுக்கு இடையில சண்டை முட்டி விட நிறைய வில்லங்கமான வேலையெல்லாம் பண்ணுவா. அப்பதானே 2 மருமகளும் நல்லா சண்டை போடுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க. அந்த சமயத்தை யூஸ் பண்ணி அவ அந்த வீட்டு மருமகளை வரலான்னு ஒரு நப்பாசை வச்சிருக்கிறா. ஸோ இப்போ அண்ணனும் தம்பி 2 பேருமே இந்த சின்ன டைமண்ட் நெக்லஸ்க்காகவா சண்டை போட்டீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு அவங்கவுங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு இருக்க. அவங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல, திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. நானே சொல்றேன் அப்படின்னு இந்த பொண்ணு வந்து சொல்றா, 2 பேரும் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு நான் தான் அந்த டைமண்ட் நெக்லஸை கிஃப்டா கொடுத்தேன். ஆனா அதுக்கு போய் இப்படி சண்டை போடுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட் பொண்ணு மாதிரியே பேசுறா. இவ பேசுறது வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க இவ தான் நம்ம 2 பேருக்கு இடையில சண்டை முட்டி விட பார்த்திருக்கான்னு. இந்த வீட்டுல 2 மருமகள் உண்டுன்னு தெரியும் இல்லையா, அப்படி இருக்கும் போது நீ எதுக்கு ஒரே ஒரு நெக்லஸை மட்டும் கிஃப்ட் பண்ண? நாங்க 2 பேரும் அந்த ஒரே ஒரு நெக்லஸ்க்காக சண்டை போட்டு சாகணும், அதுக்காக தானே அப்படின்னு சூயும் யோயோவும் மாத்தி மாத்தி கொஸ்டினா கேக்குறாங்க. ஐயோ அப்பெல்லாம் கிடையாது பிரதர் லின், பிரதர் சென், நான் அப்படி ஒரு எண்ணத்துல எல்லாம் கொடுக்கல. அந்த டைமண்ட் நெக்லஸை நான் லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன், 7 மீட்டர் பிளேஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். வேலையே ஒண்ணு தான் உண்டு, அது லின் ஃபேமிலி வீட்டு மருமகளுக்கு தான் ஒருத்த அப்படி சொல்லி கொடுத்தேன். அதை 2 பேரும் மாத்தி மாத்தி ஷேர் பண்ணி போட்டுக்கிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி சண்டை போட்டு நார்வாங்கன்னு தெரியாது அப்படின்னு இன்னுமே இன்னசென்ட் பொண்ணு மாதிரியே பேசிட்டு இருக்கா. நீ என்ன சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம் டி. நீ வந்து எங்க 2 பேருக்கு இடையில சண்டை முட்டி விட தான் பார்த்துருக்கிறா. எங்களுக்கு தெரியும்
அப்படின்னு சொல்லும்போது என்ன இவங்க 2 பேரும் இன்னைக்கு டிஃப்ரெண்டாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு இவ ரொம்பவே குழம்பி போய் நிற்கிறா. அது வந்து அப்படின்னு ஏதோ ஒன்று பேச வருவாளா. உடனே சென்னும் இன்னுமே இது எங்கள் ஃபேமிலி மேட்டர், நீ தலையிட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரூடாக பேசி விட்டுறாங்க. இங்கேருந்து போன்னு சொல்லிடுறாங்க. அவளும் கடுப்புலேயே அங்கேருந்து போயிடா. அவள் போன பிறகு இவங்க 2 பேருமே அவங்கவுங்க ஒய்ஃப் கிட்ட வர இதை பார்த்துட்டு யோயோக்கெலாம் செம நர்வஸ் ஆகுது. அவள் அப்படியே கீழே விழ போயிடா. உடனே லின்னு தான் வந்து பிடிக்கிறான். பிடிச்சிட்டு நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கிறேன், எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, பின்ன எதுக்கு நீ அகைன் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு ரூடாக கேட்கவும் இவ பயந்துற போல டியர் என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இதோ வந்துட்டேன்ல அப்படின்னு நம்ம சூயை வந்து சேவ் பண்ணலான்னு போவா. ஆனால் சென் வந்து விட மாட்டுக்கான். என்ன இந்த டைமில் உனக்கு எனர்ஜி ரொம்ப இருக்கு போல, சண்டை போட்டு என் குழந்தைய மிஸ்கரேஜ் பண்ணலான்னு பார்க்குறியோ அப்படின்னு அவன் கேட்கும்போது சத்தியமாக நாங்கள் 2 பேரும் சண்டைவே போடல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் இவங்க 2 பேருமே அதை நம்பவே மாட்டுக்காங்க. ஏன்னா முன்னாடி இவங்க 2 பேருமே ரொம்ப சண்டை போடுவாங்க போல். அதான் இப்போ இவங்க சொல்லும் போது நம்பவே மாட்டுக்காங்க. அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நிறைய காஸ்ட்லியான ப்ரேஸ்லெட்டு நெக்லஸ் அப்படி இப்படின்னு இவங்க 2 பேருக்குமே அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்க அதை பார்த்து 2 பேருக்குமே செம ஹாப்பி. நம்ம யோயெல்லாம் ஒரு படி மேலே போய் லின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு தேங்க்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து சூயோ என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. நம்ம சின்னம் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு அவனுடைய ஒய்ஃபை கையோட அங்கேருந்து கூப்பிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் மொத்தமாக சாப்பிட்டு தான் உட்காந்துருக்காங்க. இவங்க தான் 2 ஹீரோஸோடைய அம்மா அப்பா, ரொம்ப தங்கமானவங்க. மருமகளுக்கு 2 பேரும் கொஞ்ச நாள் ஒழுங்காக சாப்பிடலன்னு புது ஷெஃபெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சமைக்க சொல்லியிருக்காங்களாமா. நல்லா சாப்பிடுங்க, அப்போதான் குழந்தை ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சூயும் யோயோவும் இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டுன்னு மாத்தி மாத்தி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்பாக்கும் அம்மாக்கும் சமஷாக்கு. ஏன்னா முன்னாடியில இங்க சாப்பிட்டு வந்தாலே 2 பேரும் ஒரே சண்டை போட்டுட்டு கடைசியில 2 பேரும் ஒரு பருக்க சோறு கூட சாப்பிடாம போயிடுவாங்களாமா. இப்போ 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்து சாப்பிட்றத பார்த்து அவங்களுக்கு சமஷாக்கா இருக்கு. அதே சமயம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவங்களுடைய பாண்டிங் வந்து நல்லா போகுதே அப்படின்னு. இப்போ இன்னும் நான் கம்பெனிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். நானும் வாரேனா அப்படின்னு சொல்லி சென்னுமே கிளம்புறானா. இதை பார்த்த யோயோவோ கூடு கூடணும் லின் கிட்ட ஓடி வந்து நிக்கிறா. இவா என்ன பேசினாலும் அவ பேச்சுல மட்டும் மயங்கிடே கூடாது. இவா எனக்கு ட்ரக் கொடுத்து என் கூட ஒன்னா ஸ்டே பண்ணவ தானே அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும்போது அவளை பார்த்தீங்கன்னா நீங்க கம்பெனிக்கு தானே போறீங்க, அப்போ உங்க ஃபுட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு மேலதான் கண்ணா இருக்கா. இதை பார்த்து இவனுக்கு சமஷாக்கு. ஆனா சென்னை இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இங்க சூயுமே டக்குன்னு எந்திக்கிறா. இதை பார்த்து சென்னோ பணம் பைத்தியம், இப்போ அவளுடைய ஃபேமிலிக்கு பணம் கொடுக்கணும்னு என்கிட்ட பணம் கேட்க போறா, அதுக்கு தானே எந்திரிச்சு நிற்கிறா அப்படின்னு இவன் மனசுக்கு நினைச்சிட்டு இருக்க. ஆனா சூயெல்லாம் பணம்லாம் கேட்கல. நீங்களும் கம்பெனிக்கு தானே போறீங்க, அதனால உங்க ஃபுட்டே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை எடுத்துக்கிறா. இதை பார்த்துட்டு இவனுக்கு செம ஷாக்கா இருக்கு. இவ இப்படிலாம் நடந்துக்கிற மாட்டாளே அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்பா சொல்றாங்க 2 பேரும் மருமகள் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்க, அதனால இப்போ கம்பெனிக்கெலாம் போக வேண்டாம், வீட்டிலே இருங்கன்னு சொல்லும்போது அதுக்கு அம்மாவுமே ஆமா வீட்டிலே இருங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுவாங்களா. இவங்களுக்கும் வேற வழி இல்லை, வீட்டிலே இருக்கேன்னு ஒத்துக்கிறாங்க. சரி சாப்பிட்டதெல்லாம் காணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது, வா தூங்க போகலாம் அப்படின்னு லின் வந்து யோயோவை கூப்பிட்டேன். இங்கே சென்னுமே சூயை கூப்பிட்றான் தூங்குறதுக்காக. ஆனால் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்கள் கூடலாம் தூங்க மாட்டோம், நாங்கள் 2 பேருமே ஒன்றா தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறா, நீங்கள் 2 பேருமா? ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஒன்றா தூங்காத மாதிரிலாம் எங்கள் கிட்ட கொஸ்டினாக கேட்குறீங்க, நாங்கள் போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கேருந்து கூட கூடன்னு ஓடிறாங்க. பாரு உன் ஒய்ஃபு என் ஒய்ஃபை திருடிட்டு போறா அப்படின்னு சென் சொல்ல இவன் மறைக்கிறான். என்ன மறைப்பு, வேற வழியே இல்லை, நம்ம 2 பேர் தான் ஒன்னா தூங்கணும், வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டலா கேட்பானா. போடா என்கிட்டலாம் வந்துடாதா அப்படின்னு லின் நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு போயிடான். தென் அப்படியே இங்கே ரூமில் தான் காட்டுறாங்க. நம்ம சூயும் யோயோவும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே வாந்தி, சாப்பிட்ட எல்லாத்தையும் வாந்தி எடுத்துறாங்க. மாசமாக இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் போல, நம்ம சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துட்டு இப்போ பசிக்குதே அப்படின்னு சொல்லி 2 பேருமே புலம்புறாங்க. அப்போ தான் ஒரு ஐடியா வருது, நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு. இப்போ ஆர்டர் பண்ணுறதுக்காக ஃபோன் எடுப்பாங்களா, சூயை தான் ஃபோன் எடுப்பா. அப்போ அதில் வித்தியாசமாக மெசேஜ் வந்திருக்கு. வெண்ணின்னு ஒருத்தர் தான் பண்ணியிருக்கிறான். என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா பேபி ஐ மிஸ் யூ, நாளைக்கு நாம எப்போதும் மீட் பண்ணுவோம்ல அந்த பிளேஸ்க்கு வந்துரு அப்படின்னு போட்டிருக்கு. இதை பத்தி யோயோவோ இது யாரடி இப்படி கிரிஞ்சா மெசேஜ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்க இவன் நேம் வந்து வெண்ணு, கதைப்படி சூயோடைய பாய் ஃப்ரெண்டு. அதாவது இப்போ நான் அவன் உடம்புக்குள்ள இருக்கேன் இல்லையா, அதனால என்னுடைய பாய் ஃப்ரெண்டே வச்சுக்கலாம். அவன் வந்து ஸ்வீட்டாக பேசி
சென்னுடைய ட்ரேட் சீக்ரெட்டை ஆட்டை போட்டு வர சொல்லுவான். இவளும் அந்த ஸ்வீட்டான வார்த்தையில் மயங்கி ட்ரேட் சீக்ரெட்டை ஆட்டை போட்டு கொடுப்பா. அந்த ட்ரேட் சீக்ரெட் அவன் கையில் கடிச்சதும் அந்த வந்து சூயை ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டான், ரொம்ப மட்டமாக தான் ட்ரீட் பண்ணுவான், கடைசியில் கழட்டி விட்டுருவான் அப்படின்னு சூயை வந்து எல்லா கதையும் சொல்லி முடிக்கிறா. அப்படியா, இப்போ அந்த ட்ரேட் சீக்ரெட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அது என் ட்ராயருக்குள்ள தான் இருக்குது டி. ஐயோ போச்சு போச்சு, அது எங்க இருந்துச்சோ அங்கேயே வச்சிடலாம், வா சீக்கிரமா அதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு இப்ப 2 பேருமே வெளியே ஓடி வராங்க. வெளியே ஆல்ரெடி நம்ம சென்னூல் இன்னுமே சரக்கடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ சூய் வந்து அங்க பதுங்கி பதுங்கி போறா, ஒரு பூனை மாதிரி பதுங்கி பதுங்கி போகவும் அதை பார்த்து சென்னோ பாரு என் ஒய்ஃபு அந்த ட்ரேட் சீக்ரெட்டை ஆட்டி போட தான் போறா, இவளை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டே அவ வயிற்றுல குழந்தை இருக்குதுன்னு நீ அவளை பாம்பு பார்த்துலாம் விடாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம யோயோவும் பதுங்கி பதுங்கி போவாளா, அதை பார்த்து சென்னோம் பாரு உன்னோட ஒய்ஃபும் பின்னாடி போறாங்க, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு கோவம் வருது. சரி 2 பேரையும் கையும் குளமா பிடிப்போம் அப்படின்னு அவங்க 2 பேருமே அந்த ரூமுக்கு தான் போறாங்க. இங்க இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா நம்ம சூயிருக்கா இல்லையா, அந்த ட்ரேட் சீக்ரெட்டை எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல வச்சிடறா. வச்சுட்டு அங்கிருந்து போலன்னு பாக்குறா. அப்போ அங்க ஒரு டிசைன் பேப்பர் இருக்கா, அது அவ கண்ணில் பட்டுது. அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக்லாம் இருக்கும் போல. அதை பார்த்தோன்னே இவ கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலி அவ ஒரு டிசைனர் போல, அதான் மிஸ்டேக்கை பார்த்துட்டு கரெக்ட் பண்ணன்னு தோணி இருக்கு. இப்போ அந்த மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணி வரைஞ்சிட்டு இருப்பாளா, அதை பார்த்து யோயோலாம் பதற ஆரம்பிச்சிட்டா. என்னடி பண்றா, நேரங்காலமே தெரியாதா, அவங்க கிட்ட மட்டும் கையங்கலமா மாட்டினா அவ்வளோதான் டி, சீக்கிரமா இங்கேருந்து போகலாம் வாடி அப்படின்னு சொல்லி இவ எவ்வளோ தூரம் கூப்பிட்டு பார்க்குறா. ஆனால் அவளை பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்ட் பண்ணி வரைஞ்சி முடிச்சிட்டா போல. அப்படியே 2 பேரும் அங்கேருந்து இப்போ கிளம்பலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த டைமில் அந்த இடத்துக்கு இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. அவ்வளோதான் போச்சு போச்சுன்னு பயந்துட்டு இருக்காங்க. அவங்கள கேட்குறாங்க எங்கள் ஸ்டடி ரூமில் என்ன பண்ணுறீங்கன்னு. அதுக்கு இவங்களும் சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. தூக்கம் வரல, அதான் குழந்தைக்கு புக் ரீட் பண்ணி காமிப்போம் அப்படின்னு நாங்கள் புக் ரீட் பண்ண வந்தோம் அப்படின்னு போய் சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்படியா, இப்போ தெரிஞ்சிடும் நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு அப்படின்னு சொல்லி இவன் ட்ராயரை ஓப்பன் பண்றான். பார்த்தா அந்த ட்ரேட் சீக்ரெட் அதுலேயே தான் இருக்குது. அப்போ இவங்க இதை எடுக்க வரலையா அப்படின்னு இவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அண்ணா கிட்ட கண்ணை காட்டுறான், அவங்க இதை எடுக்கவே இல்லைன்னு. எப்பா முன்கூட்டியே இதை வச்சுட்டோம், இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு இவங்க 2 பேருக்கும் இப்போதான் நிம்மதியே இருக்கு. அப்போ அந்த டைம்ல ஃபுட் டெலிவரி அப்படின்னு ஃபுட்டை வந்து கொடுத்துட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே கோவப்படுறாங்க. பிரெக்னன்சி டைம்ல வெளியே ஆர்டர் பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு அறிவில்லை, யார் ஆர்டர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியல. ஏண்டி நீனா? இல்லடி, பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கும், மாத்தி டெலிவரி பண்ணிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அப்படியா, நம்ம வீடு எவ்வளவு பெருசுன்னு தெரியும்ல, அப்படி இருக்கும் போது அவன் எதுக்கு மாத்தி டெலிவரி பண்ண போறான் அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு இவங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல. இதுக்கு மேல இங்க நின்னா கொஸ்டின் மேல கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போகணும் அப்படின்னு எங்களுக்கு தூக்கம் வந்துட்டு நாங்க தூங்க போறோம் அப்படி சொல்லி கிளம்புறாங்க. லின்னு தான் ஸ்டாப் பண்றான். ஸ்டாப் பண்ணிட்டு முன்னை விட இப்பெல்லாம் நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்த மாதிரி இருக்குது. ஆமா, நாங்க எங்களுடைய பாண்டிங்க வலுவாக்குறோம். ஏன் நாங்க க்ளோஸா இருக்கிறது பிடிக்கலையா? சரி சொல்லு, உன் அன்னிக்கிட்ட க்ளோஸா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீங்க 2 பேரும் மட்டும் க்ளோஸா இருப்பீங்களா? நாங்க இருந்தா மட்டும் தப்பா? போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ரூமுக்கு போயிடறாங்க. இப்பெல்லாம் இவங்க 2 பேரும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துக்கிறாங்கல்ல. ஆமா ஆமா, சரி மேடிக்கிட்ட சொல்லி ஃபுட்டை ரெடி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லும் போது நடக்கட்டும் நடக்கட்டும், அன்னி மேல லவ்ல விழுந்துட்டா போல, டே கம்முன்னு போடா அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடான். அதுக்கப்புறம் இந்த சைடு இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்ப என்ன பண்றது, எனக்கு பசிக்குதே அப்படி சொல்லி 2 பேருமே புலம்புறாங்க. அப்ப கரெக்டா மேடு வந்து சாப்பாடு கொண்டு வைக்கிறாங்க. 2 யங் மாஸ்டரும் உங்களுக்காக ரெடி பண்ண சொன்னாங்க, நைட்டு பசிச்சுன்னா எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க சமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்களுமே ஓகே சொல்லிட்டு பரவாயில்ல எவ்வளவு கேரிங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யோயெல்லாம் ரொம்ப வர்ணிச்சு பேசிட்டு இருப்பா. மனசு அலைப்பாய விட்டுறாத, நம்மளுடைய ஹோல் என்னது, லவ்ல விழுந்துடக்கூடாது, குழந்தைய பெத்து கொடுத்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வேற எங்கேயாவது போய் ரொம்ப ஹாப்பியா வாழணும், புரியுதா? எனக்கு புரியுது, நான் லவ்ல எல்லாம் விழுந்துடே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த சாப்பாடை வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. இப்ப மறுநாள் ஆகுதா, மறுநாள் காலையில 2 பேருமே டிப் டாப்பா கிளம்பி வெளியே சுத்தி பார்க்கலான்னு 2 பேருமே வெளியே வருவாங்களா. அங்க ஆல்ரெடி நம்ம லின்னோ சென்னோ டிப் டாப்பா கிளம்பி வந்து நிக்கிறாங்க. எதுக்குன்னா இன்னைக்கு இவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் பண்ண கூப்பிட்டு போகணுமா, அதுக்காக தான். அப்படியே 4 பேரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல் போல. அங்க இருக்கிற நர்ஸு டாக்டர் டீன் மொத கொண்டு எல்லாருமே இவங்களை பயங்கரமா வெல்கம் பண்ணி உள்ள கூப்பிட்டு போறாங்க. உள்ள கூப்பிட்டு வந்து பேபியோட கண்டிஷன் தான் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்து
பார்த்ததுல பேபி நல்லதா இருக்குன்னு தெரிய வருது. இதை கேட்ட உடனே சூயிக்கும் யோயோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பாரு, உன்னுடைய குழந்தைக்கு நான் தான் காட் மதரா இருப்பேன் அப்படின்னு சூயி சொல்லிட்டு இருப்பா. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்குதே அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. என்ன பிரச்சனை அப்படி சொல்லி கேக்குறதுக்கு, இல்ல 2 பேருக்கும் ப்ரொஜெஸ்டிரன் லெவல் வந்து ரொம்ப லோவா இருக்கு. அது லோவா இருக்கிறதால மிஸ்கிரேஜ் ஆக கூட வாய்ப்பு அதிகம் உண்டு. ஸோ நம்ம அந்த லெவலை கரெக்டாக கொண்டு வரணும், அதுக்கான ஊசி போடணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் அதை செய்யுங்க அப்படி சொன்னா. இல்லை, அந்த மெடிசன் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே ரேரு. வெளிநாட்டில் உங்களுடைய லேப் இருக்கு இல்லையா, அங்கேருந்து தான் இந்த மாதிரி மெடிசன்லாம் வரும். ஆனால் இப்போதைக்கும் ஒரே ஒரு மெடிசன் மட்டும் தான் வந்திருக்கு. பட்டு 2 யங் லேடி இருக்காங்களே, இப்போ என்ன பண்ணுறது, இதோட ஃபார்முலா கூட எனக்கு தெரியாது அப்படின்னு இந்த டாக்டர் இருக்காங்க இல்லையா, டீன் டாக்டர், அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது சூயி அப்படின்னு இவங்க 2 பேருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இவளுடைய நேம் வந்து டீனா. ஒரு ஊசிக்காக 2 பேரும் இப்போ அடிச்சுட்டு சாங்கடி, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்கா. ஸோ இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் இவளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் போல. இங்க இதை கேட்டு நம்ம சென்னுக்கும் லீனுக்கும் சமக்கும் வந்துட்டு, இன்ன பாருங்க, இங்க 2 யங் லேடி இருக்காங்க. 2 யங் லேடியோ குழந்தைய சேவ் பண்ணுங்க, ஏதாட்டும் வழி கண்டுபிடிங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது உடனே சூயோ, ஏ பக்கி, உனக்கு காது கேட்கலையா, அவங்க என்ன சொன்னாங்க, ஒரே ஒரு டோஸ் மட்டும் தான் இருக்காமா, புரிஞ்சுதா டாக்டர், அதனால நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன், என் செல்லத்துக்கு இந்த டோஸை போட்டு விட்டுருங்க அப்படின்னு சூயி சொல்றா. ஏன்டி இப்படி சொல்றா, நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன், அந்த ஊசி எனக்கு தேவைப்படாது டாக்டர், இவளுக்கே போட்டு விட்டுருங்க அப்படின்னு யோயோ சொல்லிட்டு இருக்கா. இப்படியே மாத்தி மாத்தி 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒத்துமையா இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த டீனாவால நம்ப முடியல. இங்க என்னதான் நடக்குது, 2 பேரும் சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா சண்டை போடாம ஏதோ ஒத்துமையா இருக்காங்க அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே பார்த்துட்டு இருப்பா. நம்ம சென்னோ சூயிக்கிட்டே ஏதோ பேச வாரான், நீ கம்முனிருடா, நான் தான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா அப்படின்னு ஆஃப் பண்ணி விட்டுறா. அவனும் கப்பு சிப்புன்னு அமைதியாயிரான். இவ்வளோ டாக்டர் கிட்ட, டாக்டர் நீங்க இவளுக்கே போடுங்க ஊசிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்பதான் 2 பேருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யோயோ இருக்கா இல்லையா, அவள் லேப்ல ஒர்க் பண்ணவலாமா. ஆக்சுவலி அவள் மெடிசனுக்கு படிச்சிருக்கலாமா, மெடிசன்லாம் தயாரிக்க தெரியுமா. அதனால இப்போ டாக்டர் கிட்ட அந்த மெடிசனை எடுத்துட்டு வாங்க, நான் அதே மாதிரியே தயாரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அதெல்லாம் வேண்டாமே, சப்போஸ் அது தப்பா ஆகிட்டுனா 2வது யங் லேடி குழந்தை தான் அபார்ஷன் ஆகும், ஸோ நல்லா திங்க் பண்ணிக்கிடுங்க அப்படி சொல்லும்போது, எனக்கு யோயோ மேல நம்பிக்கை இருக்கு. யோயோ, நானும் என் குழந்தையும் உன் மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்கிறோம், ஸோ நீ வந்து உன்னுடைய பெஸ்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்து சின்னம், இவ எப்பவுமே இருந்து அண்ணியே இவ்வளோ நம்ப ஆரம்பிச்சா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே பார்த்துட்டு இருக்கான். இங்க டீனா இதெல்லாம் ஒட்டு கேட்டுப்பா இல்லையா, அவளும் இதை தடுக்கிறதுக்காக, இல்ல இல்ல இப்பெல்லாம் பண்ணாதீங்க, குழந்தைய வச்சு விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறா. எல்லாரும் நீ எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி தான் குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டே இவ்வளோ, இல்ல எனக்கு லைட்டா உடம்பு சரியில்லை, டாக்டரை பார்க்க வந்தேன், அப்படி டாக்டரை பார்க்க வரும்போது தான் இப்படி ஒரு கான்வெகேஷன் போகுதுன்னு தெரிய வந்துச்சு, மற்றபடி நான் ஒட்டலாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டாக்டரை பார்க்க வந்தானா ஃபர்ஸ்ட் டாக்டர் போய் பார்க்கணும், அதை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்தா, ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படி சொல்லிட்டு டாக்டர் கிட்ட அந்த மெடிசன் எடுத்துட்டு வர சொல்லுங்க, யோயோ அதை ப்ரிப்பேர் பண்ணுவான்னு சொல்லும் போது உடனே இவா இல்ல இல்ல வேண்டாம் அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கா. இவளுடைய எக்ஸ்பிரஷன் வச்சே கண்டுபிடிச்சிடாங்க இவளுக்கும் இங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு. உடனே சூயே கேக்குறா, ஆமா நீ டாக்டரை தானே பார்க்க வந்தா, அப்போ உன்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் இருக்கும் இல்லையா, அதை காட்டுன்னு சொல்லும் போது இவ்வளவு ஆன்னு சொல்லி பேக்குக்குள்ள பாக்குறா. அங்க பார்க்காத, அங்க கண்டிப்பா இருக்காது, ஏன்னா நீ இங்க வந்ததே டாக்டர் பார்க்க கிடையாது, இங்க பிரச்சனை பண்ணதான் அப்படின்னு சொல்லும் போது அப்பெல்லாம் கிடையாது லின் பிரதர், சின் பிரதர், என்ன நம்புங்க, நான் டாக்டரை தான் பார்க்க வந்தேன், ஆனா அந்த ஸ்லிப்பை தான் தொலைச்சிட்டேன் போல அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா இப்ப தெரிஞ்சிடும் நீ யாரை பார்க்க வந்திருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட அங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கா இவளுடைய நேம், அதை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு சம பயம் கொடுக்குது. அந்த நர்ஸுமே செக் பண்ண போயிடறாங்க. அப்புறம் நம்ம யோயோ கிட்ட அந்த மெடிசனை தான் கொடுக்குறாங்க. அவளும் அதை பார்த்துட்டு அதுக்குள்ள என்னென்ன சேர்த்துருப்பாங்களோ அந்த மெட்டீரியல்லாம் எடுத்துட்டு வர சொல்றா. இதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு செம கடுப்பாகுது. உடனே லின் கிட்ட இவளால ஏதாட்டும் தப்பு ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோவேன், லின் குரூப்போட ரெப்புடேஷன் தான் போகும்னு சொல்லும்போது, அதை பற்றி உனக்கு கவலை இல்லை, ஃபர்ஸ்ட் எங்கள் ஃபேமிலி மேட்டரை தலையிட உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு லின் வந்து சமயம் நோஸ் கட் பண்ணி விட்டுறான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்ஸ் 2 பேருக்கும் சிரிப்பு தான் வருது. பாரு உன்னோட மேன் வந்து நல்லாவே நோஸ் கட் பண்ணி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதை பற்றி சென்னோம், அண்ணா அவங்கள பார்க்க எனக்கு ஏதோ கப்பல்ஸ் மாதிரியே ஃபீல் ஆகுது, உனக்கு எந்த ஃபீலும் ஆகலையா அப்படி சொல்லி கேட்க, நீ வேற ஃபர்ஸ்ட் கம்முனிருடா அப்படின்னு
சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம யோயோ கேட்ட எக்யூப்மெண்ட் மெட்டீரியல் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. அவளுமே அதை வச்சு ப்ரிப்பேர் பண்றா. கடைசியில் அதே மாதிரி மெடிசனுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டா போல. சூப்பர் செல்லம் அப்படின்னு சூயி வந்து யோயோவை ஹக் பண்ண இதை பத்தி செல்லம் சிரிக்கிறான். எதுக்குடா சிரிக்கிறா? எதுக்குன்னா என் ஒய்ஃப் வந்து உன்னோட ஒய்ஃபை ஹக் பண்ணல, அதே மாதிரி நானும் உன்னை ஹக் பண்ண எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணேன். ஒரு ஹக் வேணுமா அப்படின்னு சொல்லி கிண்டல கேட்க சின்னாயா அப்படின்னு இவன் வந்து ஒரு படியா லுக்க விடுறான். அப்ப யோயோவோ டாக்டர் கிட்ட கேட்குறா, இந்த மெடிசன் வந்து ஈஸியாவே தயாரிச்சிடலாம், இதோட ஃபார்முலாவும் சிம்பிள் தான், அப்படி இருக்கும்போது நீங்க ஒரே ஒரு டோஸ் தான் இருக்குன்னு சொன்னீங்களே எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவரு திரு முழிக்கிறாரு. அதான் அன்னைக்கு கேட்காங்க இல்லையா, சொல்லுங்க அப்படின்னு சென் மிரட்டும் போது அவரும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமா, இதை ஈஸியா தயாரிச்சிடலாம் அண்ட் எல்லா ஹாஸ்பிட்டலும் இது இருக்கும், இதோட ஃபார்முலா சிம்பிள் தான், இங்கேயே தயாரிச்சிடலாம். ஆனா டீனா தான் 10 மில்லியன் கொடுத்து ஒரே ஒரு டோஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல சொன்னா. அப்பதானே 2 எங்கலேடியும் சண்டை போட்டு சாவாங்க. அதுக்காக அது போக உங்க 2 பேருடைய ஹெல்த்தும் நல்லதா இருக்கு, உங்களுக்கு ஊசிலாம் தேவையில்லை. பட் டீனா தான் இப்படி போய் சொல்ல சொன்னா, நானுமே காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே டீனாக்கெல்லாம் பதறுது. இல்ல இல்ல இவர் போய் சொல்றாரு, என்ன நம்புங்க, நாமெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா இந்த டைம்ல நர்ஸும் வந்து இந்த மாதிரி இவங்க நேம் ரிஜிஸ்டரே ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சென்னம், இவளுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்பவே பிடிச்சிருக்கு போல, அதனால இவளை நல்லா அடிச்சு விடுங்க, இங்கே அட்மிட் ஆகிட்டு ஒரு 100 நாள் இங்கே இருக்கட்டு அப்படின்னு சொல்லும் போது, டே 100 நாள்லாம் பார்த்தாதுடா, கூடவே எலும்பையும் ஒடிச்சு விட்டு 1 வருஷம் இந்த ஹாஸ்பிட்டலே கிடக்கட்டும், ஹாஸ்பிட்டல் தானே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ 1 வருஷம் இங்கே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடி கார்ட்ஸுமே சரி அப்படி சொல்லிட்டு அவளை அடிக்க கூப்பிட்டு போறாங்க. அவ கதறா, சாரி மன்னிச்சிருங்க, இனிமே இப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி கதறா. ஆனா இவங்க 2 பேருமே அது காதலே வாங்கவே இல்லையே, கண்டுக்காம நிக்காங்க. அப்புறம் இந்த டீன் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே தப்பு பண்ணிருக்காங்கல்ல, அதனால அவரையுமே ஃபயர் பண்ணியாச்சு. சரி நாங்க ஷாப்பிங் போயிட்டு அப்படியே சாப்பிட்டு வரோம் அப்படின்னு இவங்க 2 பேருமே வெளியே கிளம்பலான்னு பாக்குறாங்க. ஆனா லின்னும் சென்னுமே அவங்க 2 பேர்த்தையும் வெளியே விட மாட்டுக்காங்க. நீ வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு லின் வந்து யோயோ கையை பிடிச்சிட்டு விட மாட்டுக்கான். சரி வீட்டுக்கே போலாம் சூயா அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒன்னா கிளம்பலான்னு பார்த்தா, இல்ல நீ என் கூட தான் வரணும் அப்படின்னு சென் வந்து சூய கூப்பிட்டு போயிடான். லின்னுமே யோயோவை கூப்பிட்டு போயிடான். சென் வந்து சூய வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போகல, நேரா கம்பெனிக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு எதுக்காக இங்க கூப்பிட்டு வந்தா, எனக்கு வயிறு பசிக்குது, நான் வீட்டுக்கே போறேன் அப்படி சொல்லி கிளம்புறா. இவன் விட மாட்டுக்கான், அப்படியே ரொம்ப க்ளோஸா வரான். இவளுக்கு அதை பார்த்துட்டு செம நர்வஸா இருக்கு. நான் பிரெக்னண்டா இருக்கேன், சோ என்ன டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா. சரி நேத்து என் ஸ்டடி ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ இவர் ஏன் இந்த கொஸ்டின் கேக்குறாரு? ஒருவேளை ட்ரேட் சீக்ரெட்டை எடுத்து வச்சது கண்டுபிடிச்சிட்டாரோ? இல்ல இல்ல இருக்காது அப்படின்னு மனசு தைரியப்படுத்திட்டு, அதான் நேத்தே சொன்னேன்ல புக் ரீட் பண்ண வந்தேன்னு, பின்ன மறுபடியும் அதே கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ நீ ஒத்துக்கிட மாட்டா, நீ என்ன பண்ணான்னு ஒத்துக்கிட மாட்டா அப்படிதானே? அப்படின்னா அவன் ரொம்ப கிட்டக்க வந்து கேட்கும்போது இவளுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, அதே சமயம் பயமாகவும் இருக்குது, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு. ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கிட்டக்க வரான், ஏதோ கிஸ் பண்ணுற மாதிரி. அவனும் கிஸ் தான் பண்ண வரான் போல அப்படின்னு கண்ணை மூடிட்டு நிற்கிறா. ஆனால் அவன் கிஸ்லாம் பண்ண வரல. பக்கத்தில் ஒரு டிசைன் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து காட்டுறான். காட்டிட்டு இதை நீ தானே கரெக்ட் பண்ணா, இதில் உள்ள மிஸ்டேக் எல்லாத்தையும் நீ தானே கரெக்ட் பண்ணி வரைஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கா இவ்வளோ ஆர்ப்பாட்டம், கொஞ்சம் செகண்ட் என்னையே பயமுறுத்திட்டானே அப்படின்னு அவளுக்கு அப்போதான் நிம்மதியா இருக்கு. ஆமா அதுல நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு, அதான் கரெக்ட் பண்ண அப்படின்னு சொல்றா. சூப்பர்ப்பா, நானும் 3 மாசமா இந்த ப்ராஜெக்ட்காக 100 டிசைனரை அரேஞ்ச் பண்ணேன். அவங்களுமே நிறைய டிசைன் எல்லாம் வரைஞ்சு தந்துட்டு போனாங்க. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு எந்த டிசைனும் சாட்டிஸ்ஃபை இல்ல. ஃபைனலி நீ அந்த மிஸ்டேக் எல்லாம் கரெக்ட் பண்ணி வரைஞ்சிருக்க இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சு போயிட்டு சூப்பரா இருக்கு. இதே மாதிரியே இந்த எல்லா டிசைனுக்கும் நீ கரெக்ட் பண்ணி வரைஞ்சிரு, மிஸ்டேக் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வரைஞ்சிரு அப்படின்னு சொல்றான். இவளும் யோசிக்கிறா, சரி இவனை வச்சு காசு சம்பாதிப்போம் அப்படின்னு. ஓகே மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணி வரைஞ்சிடறேன், ஆனால் ஒரு டிசைனுக்கு 10,000 தரணும், ஓகேவா டீலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ்வளோ கம்மியான காசு தான் கேட்குறா அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன டீலுக்கு ஓகேவா, இல்லைன்னா நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப, சரி ஓகே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவ அதில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவன் அவளுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துட்டு அவ ஒர்க் பண்ற அழகை கண்டு வர்ணிச்சுட்டு இருக்கான், அதாவது சைட் அடிச்சுட்டு இருக்கான். அவ பார்க்கும்போது இவன் பார்க்காத மாதிரி இருந்துக்கிடுவான், இப்படியே கியூட்டா சைட் அடிச்சுட்டு இருப்பான். ஸோ இவன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கான காசும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா போல. இந்த பணத்தை வச்சு நானும் யோயோவும் நல்ல ஃபுட்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு யோயோ வரா. நீ எங்கடி போனா, ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை, நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா,
கொஞ்சம் பிஸிப்பா. சரி, நான் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கிறேன்னு சொல்லும்போது நானும் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கிறேன். அப்படியா, அப்போ ஃபர்ஸ்ட் நீனே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி லின்னு இருக்காரு இல்லையா, அவர் எனக்கு 5 மில்லியன் தந்தாரு அப்படின்னு கிரெடிட் கார்டெலாம் காட்டுறா. எது 5 மில்லியன் தந்தானா, அப்போ நான் அவன் ஏதாட்டும் பண்ணானா அப்படின்னு சொல்லி இவ பதறா. பதறாத, அவர் எதுவுமே என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இவ சாப்பிட்டு இருந்திருப்பாளா, அப்போ ஒரே வாந்தி, சாப்பாடு பிடிக்காம தான் இவ வாந்தி எடுத்துட்டு இருக்கா போல அப்படின்னு நினைச்சிட்டு புது ஷெஃபை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், இந்த டைம்ல இப்படிதான் இருக்கும், இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு சொல்வா. அப்பதான் அவன் கொஞ்சம் காம்டன் ஆவான். இருந்தாலும் அவனுக்கு அவளை நினைச்சு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பிரெக்னன்சி டைம்ல இவ இவ்வளோ சஃபர் ஆகுறாளே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனுக்கு கம்பெனிக்கு போக நேரம் ஆயிட்டு போல. உடனே இவ கிட்ட உன் கூட இருக்குன்னு தான் நினைச்சேன், ஆனா இருக்க முடியல, சாரி, இந்த பணத்தை வச்சுக்கோ செலவுக்கு அப்படின்னு அப்பதான் அந்த கிரெடிட் கார்டை கொடுத்துருப்பான். இப்ப இந்த விஷயத்தெல்லாம் சூயிக்கிட்ட சொல்ல அதை கேட்டோன்னா அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன சொல்றா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு 5 மில்லியன் தந்தாரா? ஆமாப்பா, சூப்பர்லாம். சரி, உன்னோட குட் நியூஸ் என்னது? இந்த நியூஸை கம்பேர் பண்ணும்போது அது குட் நியூஸே கிடையாது, அது பேட் நியூஸ். அந்த சென்னை இருக்கான் இல்லையா, அவன் என்னை கம்பெனிக்கு கூப்பிட்டு போய் ஒரே ஒர்க்கு வாங்கிட்டான்ப்பா. நானும் ஒர்க் பண்ணி கொடுத்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், என் பிரெயின்லாம் சாகிற மாதிரி ஆகிட்டுன்னு சொல்லும்போது, அப்படியா, அவனுக்கு எவ்வளோ தெரியும், உன்கிட்டவே இப்படி நடந்திருக்கிறான், நீனும் வேலை செஞ்சதுக்கு கம்மியான காசு தான் வாங்கிட்டு வந்திருக்கிறா, எதுக்குடி அப்படி சொல்லி கேட்கும்போது, இதுவே அதிகம் போல தோணுச்சுப்பா, அதான் அப்படி கேட்டேன்னு சொல்றா. சரி ஓகே, நாவெல்லாம் உன் புருஷனுக்கு வீக்னஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன வீக்னஸ்? அன்புக்கு ஏங்குறது. அதனால நீ என்ன பண்றானா, அவனுக்கு ஏதாட்டும் ஸ்பெஷலா கொடு, ஏதாட்டும் அவனுக்கு பிடிச்ச கிஃப்ட்லாம் கொடு அப்படின்னு சொல்லும்போது, என்னத்தை கொடுக்க, அவனுக்கு ரொம்ப பிடிச்சதுதான் அவங்க அண்ணா தான், அவரை எப்படி கிஃப்டா கொடுக்க முடியும்? இல்லடி, நான் அப்படி சொல்ல. இப்போ அடுத்து குளிர்காலம் வரப்போகுது, அதுக்கு நீ என்ன பண்றனா ஸ்கார்ப் பின்னி கொடு, அது கண்டிப்பா அவனுக்கு பிடிக்கும். ஏன்னா அவன் ஒரு அன்புக்கு ஏங்குறவன் தான். ஸோ நீ என்ன கொடுத்தாலும் அவனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாரு, என் புருஷன் மாதிரி உனக்கும் அவன் 5 மில்லியன் தருவான், எந்த வேலையும் வாங்க மாட்டான் அப்படின்னு நம்ம யோயோ ஒரு ஐடியா கொடுக்க, இவளுக்குமே அந்த ஐடியா பிடிச்சிருக்கு. உடனே அடுத்த செகண்டே நூல்லாம் வாங்கி அவ பின்னிட்டு இருக்கா. ஆனா சுத்தம் பின்ன வரைய மாட்டுக்கு, கடுப்பா இருக்கு. அப்போ அவங்க வீட்டுல பீட்டர்னு ஒரு டாக் உண்டு. அது அவளுடைய ரூமுக்கு வருது. பார்த்தா அதோட கழுத்துல ஒரு ஸ்கார்ப் இருக்கு. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு உடனே அதை ஆட்டி போட்டு வச்சுக்கிறா. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பின்னணும், இதையே கொடுத்துடலாமே அப்படி சொல்லி ஆட்டி போட்டு வச்சுக்கிறா. இப்போ ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஸ்கார்ப்பை காமிப்பா. அவ அதை பார்த்தோன்னே, சூப்பர் டி, கொஞ்ச டைமுக்குள்ளேயே நீ சூப்பரா பின்னிட்டியே, நீ தான் பெஸ்ட் அப்படி இப்படின்னு பாராட்டிட்டு இருக்கா. ஆனா நமக்கு தானே தெரியும் அவ எங்கிருந்து ஆட்டி போட்டுட்டு வந்திருக்கான்னு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அம்மா வராங்க. அவங்க நாளைக்கு ஷாப்பிங் போகலாம், என்னோட செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே இவங்க 2 பேருக்கும் செம ஹாப்பி. ஐ லவ் யூ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு 2 ஹீரோஸும் வராங்க. அதை பார்த்துட்டு யோயும் சூயும், பாரு அண்ணன் தம்பி 2 பேருமே கப்புள்ஸ் மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே இருக்காங்கல்ல, அப்படியே கிஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளேயே பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்களா. இது அம்மா காதில் விழுந்துருது. அவங்களுக்கு டக்குன்னு போற ஏறிடுது. அம்மா என்னாச்சுமா அப்படின்னு சென் கேட்கும்போது, டே என்கிட்டலாம் பேசாத, தள்ளி போடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சரி விடுடா, அம்மா ஏதோ ஒரு அப்செட்ல இருக்காங்க போல, விடு அப்படின்னு லின் தான் சமாதானப்படுத்திட்டு இருப்பான். டே எதுக்குடா நீங்கள் 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே இருக்கீங்க? அம்மா நான் அண்ணா கூட கம்பெனிக்கு போகிறேன், இதில் என்ன தப்பு? அதெல்லாம் தெரியாது, இனிமேல் நீங்கள் 2 பேரும் எங்கேயும் ஒன்றா போகக்கூடாது, ஒன்றாவே இருக்கக்கூடாது, வீட்லேயும் அப்படிதான், புரியுதா? அப்புறம் உங்கள் 4 பேருக்கும் கப்புள்ஸ் வீடியோ அனுப்பியிருக்கிறேன். இந்த ப்ரெக்னன்சி டைமில் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து கற்றுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஒன்றா ரூமில் ஸ்டே பண்ண கற்றுக்கிடுங்க. இனிலேருந்து நீங்கள் அப்படி தான் ஸ்டே பண்ணணும் அப்படியே அம்மா சொல்லும்போது, ஓகேம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு லென்னும் சென்னும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் இதை இவங்க 2 பேரால ஏற்றுக்கிட முடியல. இனிமேல் நம்ம 2 பேரும் தனித்தனியாவா தூங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என் ஞாபகமாக என் கரடிப்புமே வச்சுக்கோன்னு யோயோ கொடுக்க, ஏன் ஞாபகமாக இந்த பிரேஸ்லெட் வச்சுக்கோன்னு சூயி கொடுக்குறா. ஆனால் அவங்க 2 பேருக்கும் பிரிய மனசே வரல. ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பேசிட்டு இருக்க. இப்படியே விட்டால் இவங்க 2 பேரும் பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம லின் யோயோவை இழுத்துட்டு போயிடான். சென்னும் சூயை இழுத்துட்டு போயிடான். பட் இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஐ மிஸ் யூ அப்படி சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ரூமுக்குள்ளே இழுத்துட்டு வந்துட்டாங்க. யோயோவும் நினைக்கிறா, இவங்க அவங்க அம்மா சொன்னதுக்காக மட்டும்தான் என்னை வேண்டாம்
வேண்டா வெறுப்புக்கு இந்த ரூமுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களை கோப்படுத்தாம நம்ம அந்த சோஃபால போய் படுத்தோம்னா இவரு நமக்கு நிறைய பணம் தருவாரு அப்படின்னு லின் கிட்ட, நீங்க என் கூட தூங்க விரும்ப மாட்டீங்கன்னு நினைக்கேன், அதனால நான் சோஃபாலேயே படுத்துக்கிறேன், நீங்க பெட்ல படுத்துக்கங்க அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போவாளாம். லின் விட மாட்டுக்கான். அப்போ தெரியாதனமா அவன் மேலேயே விழுந்துறான். அவளுக்கா சம நர்வஸா இருக்கு. இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு சைட் அடிச்சுட்டு இருக்கா. அப்புறம் தான் அவன் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, மனசு அலைப்பாய் விடாத, ஐயோயோ எப்படினாலுமே நம்ம டிவர்ஸ் வாங்க போறோம் அப்படின்னு அவளுக்கே அவ சொல்லிட்டு இருப்பா. இங்க லின்ன பாத்தீங்கன்னா அவன் கையை எடுத்துட்டு வருவானா முன்னாடி, இவ தப்பா புரிஞ்சுக்கிறா, ஏதோ ரொமான்ஸ் பண்ணதான் வராங்க போல அப்படின்னு. உடனே பதற ஆரம்பிக்கிறா. பதறாத, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அம்மா அனுப்பின வீடியோவை பார்க்கலையா, அதுலதான் போட்டிருந்து வயிற்ற தடை விட்டு குழந்தைகிட்ட பேசணும்னு, அதான் கையை கொண்டு வந்தேன்னு சொல்லும் போது அப்படியானா அவளுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. அவன் அப்படியே யோயோ வயிற்றுல தடை விட்டுட்டு இருப்பானா, அப்போ அவளுக்கு வாந்தி வந்துடுது. உடனே வீட்டுக்குள்ளவே எடுத்து விட்டுறா. பயப்படுறா, இவர் நம்மளை திட்டதான் போறாரோ அப்படின்னு. ஆனால் லின் திட்டலாம் செய்யல, அவளை நல்லா கேரிங்காவே பாத்துக்கிறான். முதுகெல்லாம் தடவி விடுறான். பத்ததுக்கு வாந்திய கையில கூட பிடிக்கிறான். ஆனா இவளுக்கு தான் ரொம்ப எம்பேரிசிங்கா இருக்காமா. என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இது தெரிஞ்சா கண்டிப்பா சாகுற வரைக்கும் சிரிச்சுட்டே தான் இருப்பா அப்படின்னு சொல்லி புலம்புறா. அதுக்கப்புறம் லேட் ஆயிட்டு போல 2 பேரும் தூங்க போயிடாங்க. ஆனா நம்ம யோயோ பாத்தீங்கன்னா அப்படியே லின்ன பார்த்து சைட் அடிச்சுட்டே இருப்பா. அவளுக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சுட்டு போல. அவ தூங்கின பிறகு இவன் அவளையே பார்த்துட்டு இருப்பான். அவளுக்கு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விடுவான். ரொம்ப கேரிங்கா தான் கவனிச்சுக்கிறான். அவ தூக்கத்துல என்ன பண்றான்னா இவன் மேல கைய போட்டு டச் பண்ணிட்டே இருக்கா. ஆனா இவன் கோவம்லாம் படல, அப்படியே பார்த்துட்டு இருப்பான். இதுவே இந்த சைடு இந்த கப்பிள்ஸ் தான் காட்டுறாங்க. நம்ம சூ இருக்கா இல்லையா, அவ சென்னுக்கு கொடுக்க அந்த ஸ்கார்ப்பை தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ சென்னும் லேப்டாப்லாம் எடுத்துட்டு வரான். இவன் மறுபடியும் ஒர்க் தான் பண்ண சொல்ல போறான் போல அப்படின்னு நினைச்சிட்டு செம கடுப்பாகுறா. அவனை போட்டு நல்லாவே திட்டுறா. அவனும் யார் ஒர்க் பண்ண போறா, அப்போ எதுக்கு லேப்டாப் எடுத்துட்டு வந்தியாமா, அம்மா அனுப்புனாங்கல்ல அந்த வீடியோ அதை பார்க்கதான். ஓ அதுக்கா அப்படின்னு இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல குழந்தையோட அப்பா அம்மாவோட வயிற்ற தொட்டு பார்க்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. இவளுக்கு அதை பார்த்தோன்னு செம நர்வஸ் ஆகுது. ஏன்னா ட்ரெஸ்ஸை கழுத்திட்டு தான் டச் பண்ணணுமா. இப்போ என்ன பண்றது அப்படின்னு இவ ரொம்ப ஷை ஆயிட்டு இருக்க. நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா, நானே கழுத்துறேன் அப்படின்னு சென் ட்ரெஸ் கழுத்த வர வேண்டாம் அப்படின்னு இவ சென்னை ஸ்டாப் பண்றா. அப்போ அவ கையில உள்ள ஸ்கார்ப்பை பார்த்துட்டான். என்னது அப்படி சொல்லி கேட்க, உனக்கு தான் நானே பின்னது அப்படி சொல்லி கொடுக்குறா. அவனுக்கு அம்புட்டு ஹாப்பியா இருக்கு. பட் வெளியே காட்டிக்கிட மாட்டேக்கான், மனசுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நான் குளிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ பாத்ரூமுக்கு ஓடி வந்துருவான். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வருவானா, அப்போ சூய்க்கு வாந்தி வந்துடுது. அவளும் பாத்ரூம்குள்ள வந்துருவா. நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு அவன் பதறான். ஏன்னா அவன் ட்ரெஸ்ஸே இல்லாம நிக்கிறான். வாந்தி வந்துட்டு அதான் நான் என்ன பண்றது அப்படின்னு அவன் உள்ள ஓடி வருவாளா. அப்படி வரும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போயிடா. கரெக்டா நம்ம சென்னை இருக்கான் இல்லையா, அவன் மான போனாலும் பரவாயில்லன்னு சூய அழகா பிடிச்சிடறான். பட் என்ன ஆகுதுன்னா இவ அவன் மேலேயே வசமா வாந்தி எடுத்து விட்டுறா. அவனுக்கா செம கடுப்பாகுது. இந்த பாருடி, நான் வான் பண்றேன், நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணான்னு வச்சுக்கோவேன், நீ பாத்ரூம்லேயே போய் தூங்கிடு, இங்கெல்லாம் வந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்கான். நானும் வான் பண்றேன், தூங்கும் போது என் போர்வை இழுத்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்றா. பைத்தியக்காரியா இருப்பா போல. என்ன சொன்னா, ஒன்னும் இல்லை தாயே தூங்கு அப்படின்னு. இப்போ 2 பேருமே தூங்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சூ இருக்கா இல்லையா, அவ போர்வை எல்லாத்தையும் அவ பக்கமாவே இழுத்து வச்சுக்கிறா. இங்க இவனுக்கு செம கடுப்பாகுது. ஏ லூசு போர்வை தாடி அப்படி சொல்லி கேட்டு பாக்குறான். ஆனா அங்கிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலையா. உடனே சரி அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு இவன் அவன் பாட்டுக்கு படுத்துறான். ஆனா அவளை பாத்தீங்கன்னா இவன் மேல கைய போட்டுட்டே இருக்கா. அவனும் எடுத்து விடுறான். ஆனா மறுபடியும் இவ கைய போட்டுட்டு இருக்க. இவனும் சரி இருக்கட்டும், எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ண வேண்டாம் அப்படின்னா அவனும் அப்படியே தூங்கிடான். தென் மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க. சூ இருக்கா இல்லையா, அவ கண்ணு முழிக்கல. ஆனாலும் நம்ம சென்னுடைய ஆப்ஸை டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இதை சென் பார்த்துறான். டச் பண்ணதெல்லாம் போதுமா அப்படி சொல்லி கேட்குறான். இல்ல இன்னும் 1 மணி நேரம் இப்படியே டச் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னவ, ஐயோ இது சென்னோட வயசுல அப்படின்னு பதறி அடிச்சு எந்திக்கிறா. என்னது இன்னும் 1 மணி நேரமா, இப்படிதான் எப்போதும் பண்ணிட்டு இருப்பியா? இல்லப்பா என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன் அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறா. யோயை பத்தி பேசினதும் இங்க யோயக்கு அச்சம் வர ஆரம்பிச்சுட்டு அவளும் அப்பதான் கண் முழிக்கிறா. பார்த்தா லின் ரொம்ப பக்கத்துல ரொம்ப க்ளோஸா படுத்து கிடக்குறான். இதை பார்த்துட்டு இவளுக்கு செம நர்வஸ் ஆகுது. சரி சாப்பிட்டவா அப்படின்னு லின் சொல்லிட்டு போயிடறான் கேஷுவலா. ஆனா இவளுக்கு தான் ரொம்ப எம்பரேசிங்கா இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட நெருங்கி படுத்திருப்பேன்னு இருக்கும், அவர் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னு இவ புலம்ப ஆரம்பிச்சிட்டா. அப்புறம்
அம்மா இருக்காங்க இல்லையா, ஷாப்பிங் கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால 2 மருமகளையும் ஷாப்பிங் கூப்பிட்டு வந்திருக்காங்க. மருமகளுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே பேக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ 2 கேரக்டரை காட்டுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய ஃப்ரெண்ட் அம்மா, இதே ஃப்ரெண்டோட பொண்ணம்மா. இவன் நேம் வந்து லூசியா. இப்போ இவங்க 2 பேரும் அம்மா கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா அவங்க 2 பேரையும் பார்த்து இக்னோர் பண்ணிட்டு வேற கடைக்கு போலான்னு தான் பாக்குறாங்க. பட் விட மாட்டுக்காங்க. ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. அம்மா பத்தியும் 2 மருமகளை பத்தியும் ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுறாங்க. யோயோ கேக்குறா, இந்த கேரக்டர் நாவல்ல யாருன்னு. ஒரு காலத்துல அம்மாவுடைய ஃப்ரெண்டா இருந்துச்சு. அவங்க பொண்ணை லின் ஃபேமிலி விட்டு மருமகளா ஆக்கணும்னு நினைச்சிச்சு. அதுக்கு அம்மா வந்து இடம் கொடுக்கல. அதான் இது அம்மாவை பழி வாங்குது. பழி வாங்குதா? ஆமா, கேம்லிங் விளையாட உஸ்பத்தி விட்டு அதுல அம்மாவை தோற்கடிச்சு காசெல்லாம் இழக்க வச்சிரும். அப்படியா, இந்த பொம்பளை இப்படிலாம் பண்ணுமா? ஆமா, மனசுக்குள்ள கேம்லிங் கடவுள் நினைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சூயி வந்து யோயோ கிட்ட இந்த கேரக்டர் பத்தி சொல்லிட்டு இருக்கா. இந்த லேடி அம்மாவை ரொம்ப இன்சல்ட் பண்ணவும் நம்ம சூயாலையும் யோயோவாலையும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ரிட்டன் இவங்க 2 பேரையுமே நல்லா இன்சல்ட் பண்ணி விடுறாங்க. ரொம்பவே கலாய்க்கிறாங்க. அவங்க உடனே பெரியவங்க கிட்ட இப்படிதான் நடந்துக்கிடுவீங்களா, ஒரு மேனஸ் கூட தெரியாத அப்படி சொல்லி திட்டேன். மேனஸை பற்றி நீங்கள் பேசாதீங்க, ஃபர்ஸ்ட் எங்கள் மாமியார் கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னால் அது மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படி சொல்லுது. அம்மா பார்த்து நீ கடைசி வரைக்கும் கேம்பிளிங்ல தோத்து தான் போவ அப்படின்னு சொல்லி மட்டமாக பேசிட்டு இருக்கு. அந்த கேம்பிளிங் விளையாட நாங்கள் வரோம், ஆனால் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மா கிட்ட நீல்டன் போட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, மன்னிப்பு கேட்குறேன். கூடவே இந்த மாலில் நீங்கள் என்னதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான காசுமே நான் பே பண்ணிடுறேன். சப்போஸ் நான் வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லின் கம்பெனி இருக்கு இல்லையா, அதோட ஷேர்ல 10% ஷேர் எங்களுக்கு தந்துடணும். என்ன டீலுக்கு ஓகேவா அப்படி சொல்லி கேட்கும்போது இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. ஏன்னா இது கம்பெனி ஷேர் விஷயம் இல்லையா, அதனால. அது போக இந்த கேம் வந்து இவங்க 2 பேருக்குமே விளையாட தெரியாதாமா. அம்மாக்காக மட்டும் தான் இவங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு விளையாட ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க ஷேர் கேட்டதும் இவங்களுக்கு என்ன சொல்லு தெரியல, கொஞ்சம் யோசிச்சு தான் இருக்காங்க. அம்மா தான் சரி ஓகே டீலுக்கு ஓகே, என் மருமக 2 பேருமே அந்த கேம்ல கண்டிப்பா வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 4 பேருமே அந்த கேம் தான் பிளே பண்றாங்க. நம்ம சூயும் யோயோ தான் சூப்பரா விளையாடுறாங்க. கடைசியில வின்னும் பண்ணிடுறாங்க. நிறைய காசு சம்பாதிச்சாச்சு. இதெல்லாம் பார்த்து இந்த அம்மாக்கும் பொண்ணுக்கும் கடுப்பா இருக்கு. இப்ப தோத்து போயிட்டாங்க இல்லையா, அதனால அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. வேண்டா வெறுப்புக்கு தான் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அது அம்மாக்குமே தெரியுது. சரி பொழைச்சு போட்டோம் அப்படின்னு விட்டுறாங்க. அடுத்து இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, மால்ல எது பர்ச்சேஸ் பண்ணாலும் காசு பே பண்ற சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால இப்ப மாலுக்கு வந்து எல்லா திங்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. ஏன்னா இவங்க எல்லா திங்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ பில் பே பண்ண கிரெடிட் கார்டு கேட்டா அவங்களுக்கு கொடுக்கவே மனசு வர மாட்டுக்கு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எப்படியோ பிடுங்கி கொடுத்தாச்சு, பேயும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பில்லை கையில கொடுக்க பார்த்தா நிறைய திங்ஸை வாங்கியிருக்காங்க போல. கடைசியில பார்த்தா தான் தெரியுது இந்த புது மால் வந்து லின் ஃபேமிலிக்கு சொந்தம்னு. இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல, நான் எதுக்குமே காசு பே பண்ணிருக்க மாட்டேன்லாம் அப்படின்னு சொல்லி இந்த லேடி புலம்புது. நீ என்கிட்ட கேட்கவே இல்லையே, பின்ன நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு அம்மா நக்கலா பேசுறாங்க. இவங்களுக்கா சமக்கோ வருது. அது நம்ம சூய மேலேயும் யோயோ மேலே தான் சமக்கோ வருது. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. உங்கள் 2 பேருடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களை லைக்கே பண்ணல. நான் விசாரிச்சு பார்த்ததுல அப்படிதான் தெரிய வந்துச்சு. இந்த குழந்தைக்காக மட்டும் தான் உங்களை வீட்டில் வச்சிருக்காங்களாம். குழந்தை பெற்ற பிறகு உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்ல, உங்க 2 பேருடைய ஹஸ்பண்டும் வெளியே 7-8 மிஸ்ட்ரஸை வச்சிருக்காங்க. அப்படி இப்படின்னு தப்பா பேசுறாங்க. ரொம்ப ஓவராகவே பேசிட்டு இருக்காங்களா. இதை கேட்ட உடனே சூய்க்கும் யோயோக்கும் சமக்கோ வந்துட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களை நல்லாவே திட்டுறாங்க. நல்லா இன்சல்ட் பண்ணிட்டு போறாங்க. இவங்களுக்காக ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போலாம், அப்படியே மயக்கம் போட்டுறாங்க. இப்போ மால்ல நடந்த எல்லா விஷயமும் அசிஸ்டன்ட் மூலமா லின்னுக்கோ சென்னுக்கோ தெரிய வருது. அது கேட்டோன்னா அவங்க 2 பேருக்கா சமக்கோ வருது. என்ன நாங்க 7-8 மிஸ்டர்ஸ் வச்சிருக்கோமா, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான் 7-8 மிஸ்டர்ஸ் வெளியே வச்சிருக்கான். சரி ஓகே, அந்த லேடி இப்போ ஹாஸ்பிட்டல்ல தானே கிடக்கு, அவங்க ஹெல்த் நல்லா இருக்க வேண்டாம், அதனால அந்த 7-8 மிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே அந்த லேடி கிட்ட போய் ஹலோ சொல்லிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு லின் சொல்றான். இத பார்த்தோன்னே சென்னோ, அண்ணா நீ பார்க்க தான் சைலண்ட், ஆனா நீ என்னை விட கோவக்காரனே இருப்பா போல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். சரி அதை விடு, இப்ப வெக்கியாதான் இருக்கு. இந்த டைம்ல கூட நீ ஸ்கார்ப்லாம் போட்டிருக்கா, உனக்கு ஹார்ட்டா ஃபீல் ஆகலையா? இல்லனா சூய் பின்னி தந்தது அப்படின்னு சொல்லும் போது அப்படியா, ஆனா இது பீட்டர் கழுத்துல பார்த்த மாதிரி தோணுது, அதே மாதிரிதான் இருக்குது அப்படின்னு லின்னு சொல்லும் போது அப்பெல்லாம் கிடையாது, என் ஒய்ஃபு அவ கையாலேயே எனக்காக பின்னி தந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாவம் எப்போ உண்மை தெரிய போதோ தெரியல.
இதுவே இந்த சைடு இந்த அம்மாவை பொண்ணையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே நம்ம ஹீரோயின்ஸ் 2 பேர் மேல சாம காண்டில் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு இந்த லேடியோட ஹஸ்பண்டோட மிஸ்டர்ஸ் எல்லாருமே வராங்க. வந்து நான் செகண்டு நான் தேர்டு அப்படின்னு இன்ட்ரோ ஆகுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த லேடிக்கு சமக்கம் வருது. அந்த லேடியோட புருஷனும் வந்துறாரு. கரெக்டா வந்துட்டியா, இது என்னது எனக்கே தெரியாம இத்தனை வப்பாட்டிய வச்சிருக்க அப்படி சொல்லி நல்லா திட்டுறாங்க. ஏ கம்முன்னு போயிரு, நானே கொலை காண்டில் இருக்கேன், நீ எதுக்கு லின் ஃபேமிலி கிட்ட வம்பு பண்ணா, உன்னால பாரு அவங்க கம்பெனியோட கோஆபரேஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அதே சமயம் அவங்க தான் இவங்க எல்லாரையும் உன்னை பார்க்க வர சொன்னாங்க. எல்லாத்துக்கானும் நீ தாண்டி, நீ எனக்கு இனிமே வேண்டவே வேண்டாம், நாம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு மற்ற மிஸ்டர்ஸை கூப்பிட்டு அவர் அங்கேருந்து போயிடாரு. இந்த லேடிக்கா டிவோர்ஸ் சொன்னதும் மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சூயும் யோயோ தானே, அவங்கள சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதுவே இந்த பக்கம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் போயிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு லின்னும் சென்னும் வராங்க. நம்ம லின் வந்து யோயோவை அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு போயிடறான். இங்கே சென்னை பார்த்தீங்கன்னா இருமிலாம் பார்க்குறான். இவ கண்டுக்கிடுவாளா எட்டி பார்ப்பாளா அப்படின்னு. ஆனால் அவள் துளி கூட எட்டி பார்க்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸை தான் பார்த்துட்டு இருக்கா. இவன் ஊடல போய் நிற்கான். அப்படினாலுமே அவள் ஓரமாக போய் நில்லு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை தான் பார்த்துட்டு இருக்கா தவிர இவனை சுத்தமாக எட்டி கூட பார்க்க மாட்டுக்கா. இவனுக்கா கடுப்பா இருக்கு. அப்புறம் இந்த ஜோடியை தான் காட்டுறாங்க. லின் சொல்றான், நீ என்னை பத்தி ரூமர் கேள்விப்பட்டிருப்பா, ஆனா அந்த ரூமர்லாம் உண்மை கிடையாது, நான் எந்த பொண்ணுங்க கூடயும் ஆஃபர்ல இல்லை, உன்னை மட்டும் தான் மேரேஜ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவளும் சரின்னு சொல்லிட்டு நான் குளிக்க போறேன்னு அங்கேருந்து கிளம்புவாளா, அப்படி போகும்போது கால் ஸ்லிப்பாக்கி கீழே விழ போயிடா. கரெக்டாக லின் வந்து கேட்ச் பிடிச்சிடான். அப்படியே 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நார்மல் ஆகுறாங்க. அப்போ லின்னுக்கு டேங்க்னு ஒரு பொண்ணுகிட்ட இருந்து கால் வருது. நான் சாக போறேன், சாகிறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தடவையாட்ட பார்க்கணும், என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இவனும் வாரேன்னு சொல்லிட்டு யோயோ கிட்ட நீ தூங்கு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடான். இவளுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம சூயையும் சென்னை தான் காட்டுறாங்க. ஒரு பக்கம் சூய் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, மேல் மாடல்ஸோடைய வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கா. அவங்க ஆப்ஸ் எல்லாம் பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சென்னை பார்த்தீங்கன்னா, இவா என்னத்தை தான் பார்க்குறா அப்படின்னா அவன் நோட்டை விட்டுட்டு இருக்கான். என்ன பாரு, எனக்கு தண்ணி தகமாக இருக்கு, ஸோ தண்ணி எடுத்துத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் முடியாது, நீனா மாசமா இருக்கா, இல்லைல்ல பேசாம நீயே எடுத்துக்கொடி அப்படின்னு சொல்றா. எடுத்து தந்தா 1 மில்லியன் தருவேன்னு சொன்னதும் ஓகே பாஸ் இதோ வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்க வரேன். அப்போ கரெக்டாக ஃபோன்லேருந்து அந்த மேல் மாடல் வாய்ஸ் கேட்குது. இது சின்ன காதலுமே விழுந்துருதா. அவனுக்கு செம கோவம் வருது. என்னடி வீடியோ பார்க்குறான், கண்டபடியான வீடியோ பார்த்துட்டு இருந்த மாதிரி இருக்கு, உன் புருஷன் ஆப்ஸை டச் பண்ணது பார்த்தாதுன்னு இப்போ வேற ஒருத்தங்க ஆப்ஸ் எல்லாம் டச் பண்ணணும்னு நினைக்கிறியா, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, நான் எப்போ உன் ஆப்ஸ் எல்லாம் டச் பண்ணேன், அன்னைக்கு நைட்டு பண்ணல, உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு இப்போ சூயோட கையை எடுத்து அவன் ஆப்ஸ் மேலேயே வைக்க, அவளுக்கா சூப்பர்ப்பா, நான் எதிர்பார்க்கவே இல்லை இவனுக்கு 8 பேக்லாம் இருக்கும்னு அப்படின்னு இவா அவன் ஆப்ஸை நல்லா டச் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே 2 பேருக்கும் ஒரு ஸ்பார்க் வருது. 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப க்ளோஸாக போகிறாங்க. விட்டா கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன அந்த டைமில் நம்ம யோயோ கால் பண்ணி கெடுத்து விட்டுறா. அதனால இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணலை. இப்போ யோயோ என்ன கேட்குறான்னா, இந்த நாவலில் டேங்குன்னு ஏதாட்ட கேரக்டர் இருக்கா, அது யாருன்னு தெரியுமா அப்படி சொல்லி கேட்குறா. உடனே சூய் வந்து சென் கிட்ட கேட்குறா, டேங்குன்னு ஏதாட்ட பொண்ணு தெரியுமான்னு. ஆமாம், அது என் அண்ணாவுடைய சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்ல. இந்த விஷயத்த சூய் வந்து யோயோ கிட்ட சொல்ல, இப்போ அந்த பொண்ணை பார்க்க தான் கிளம்பி போயிருக்காரு அப்படின்னு சொன்னதும், அப்படியா இரு நேரில் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு இப்போ சூய் வந்து யோயோ பார்க்க கிளம்ப, இந்த நைட் டைம்ல ரூமை விட்டு போறியா, உனக்கு மேனஸ் கிடையாதா அப்படின்னு சென் திட்டுறான். மேனஸை பத்தி என்கிட்ட பேசாத, உன் அண்ணன் கிட்ட பேசு, அவர் தான் யோயோவை தனியா விட்டு அந்த பொண்ணை பார்க்க போயிருக்காரு, இது தெரியாம என்ன திட்டம் வந்துட்டான் எரும மாடு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து போயிடா. இதுவே இந்த பக்கம் அந்த டேங்க் பொண்ணை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி இவளுக்கு லின்னை ரொம்ப பிடிக்கும் போல, ஆனா லின்னுக்குலாம் பிடிக்காது. இப்போ லின் வந்ததும் இவ அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. ஆனா நம்ம லின் வந்து அவன் சேஃப்டிக்காக டாக்டர் நர்ஸ் வீடியோ எடுக்கிறவங்க அப்படின்னு 3 பேரையும் கூப்பிட்டு வந்திருக்கிறான். நீ சாக போறேன்னு சொன்னல, இதை வச்சுதான் வெட்டி சாக போறியா, அப்ப சீக்கிரமா சூசைட் பண்ணு, எனக்கு டைம்லாம் இல்லை, என் ஒய்ஃப் வேற தனியா தூங்கிட்டு இருப்பா, நான் அவளை போய் பார்க்க போகணும், ஸோ ஆரம்பி அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு சமக்கோ வருது. என்ன பாரு, அவன் உன்னை லைக் பண்ணல, நான் தான் உன்னை லைக் பண்றேன், அவன் பணத்துக்காக மட்டும்தான் உன் கூட இருக்கிறா, ஸோ என்ன ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, என் ஒய்ஃபை பத்தி பேசலாம் உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி நல்லா திட்டி விட்டுட்டு, டைம் ஆகுதுப்பா இன்னும் சூசைட் பண்ணலையா, அப்ப
அப்பனா சரி நான் போறேன் இங்கிருந்து அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து கிளம்ப, இல்ல நான் வெட்ட போறேன் அப்படின்னு இவ கத்தி எடுத்து வச்சு வெட்டுறதுக்கு நிக்கிறா. ஆனா வெட்ட ரொம்ப பயப்படுறா. எனக்கு தெரியும் நீ வெட்ட மாட்டான்னு, சும்மா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாத, உன்னை எனக்கு எப்போதுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு லின் அங்கேருந்து போயிடான். இப்போ வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம சூயும் யோயோவும் லின்னை பற்றியும் டேங்கை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சூய் என்ன சொல்கிறான்னா, நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும், நம்ம வெளியே போய் என்ஜாய் பண்ணுவோம் வா அப்படி சொல்லிட்டு இப்போ கிளப்புக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறா. இது தெரியாமல் சென்னை வெளியே உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருப்பானா. அப்போ லின்னோ வாரான். டே எதுக்கிட்ட வெளியே உட்காந்துட்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது, எல்லாத்துக்கானும் நீ தான், உன்னால தான் நான் வெளியே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, வா கிளப்புக்கு போயே பேசுவோம் அப்படின்னு இப்போ கிளப்புக்கு வந்தாச்சு. நம்ம ஹீரோயின்ஸ் 2 பேரும் எந்த கிளப்புக்கு வந்திருப்பாங்களோ அதே கிளப்புக்கு தான் இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. சென்னோ கேட்குறான், டே அண்ணா நீ எதுக்கிட்ட டேங் வீட்டுக்கு போனான்னு உனக்கு யாரு சொன்னா? அண்ணி தான். அப்படியா, அவ இதை நினைச்சு அழுதாளா? இல்ல என் ஒய்ஃப் கம்பெனி கொடுத்துட்டு இருக்கா, இந்நேரம் தூங்கிருப்பாங்கன்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க சூயி டான்ஸ் ஆடிட்டு இருக்கத சென் பாத்துறான். அவனுக்கா செம கோவருது. இவளை என்ன பண்ண போறேன் பாரு அப்படி சொல்லிட்டு கோவத்திலேயே அங்கேருந்து போலான்னு பாக்குறான். ஆனா லின் வந்து விட மாட்டுக்கான். டேய் தம்பி, இந்த இடத்துல வச்சு கோப்படாத, நம்மளாம் நோபல் ஃபேமிலி, பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க யோயோவும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கத சென் பாத்துறான். அப்படியாண்ணா பொறுமையாவே இருக்கணும். சரி அங்க பாரு அண்ணியும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கா செம கோவருது. அவகிட்ட போலான்னு பாக்குறான். உடனே சென்னோ, எங்கன்னா போறா, நம்மளாம் நோபல் ஃபேமிலினா கோவலம் படாத அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான். இவனுக்கா செம கடுப்பாகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்க சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இல்லையா பீப்புள்ஸ், அந்த பீப்புள்ஸ் ஒவ்வொருத்தரையா பிடிச்சு வெளியே அனுப்பியாச்சு. இது தெரியாம இவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. கடைசியில தான் நோட் பண்றாங்க இங்க யாருமே இல்லைன்னு. எல்லாரும் எங்க போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நாங்க தான் வெளியே அனுப்புனோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு லின்னோ சென்னோ வந்து நிக்கிறாங்க. ஐயோ போச்சு இவங்க கண்ணிலையா மாட்டணும் அப்படின்னு நம்ம யோயோ வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்கா. எதுக்கு பயப்படுறா? அவரு இந்த நைட்ல வெளியே வேற பொண்ணு பார்க்க போயிருக்காரு, அதுக்காக நம்ம இங்க வந்தோம் அப்படி சொல்லி சமாளிப்போம் ஓகேவா அப்படின்னு சூயி வந்து யோயோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. இந்த பிளேஸ்க்கு வேற யார் ஐடியா கொடுத்தான்னு சொல்லி கேட்கவும் 2 பேரும் நாதான்னு சொல்லி கையை தூக்கி நிக்காங்க. இத பார்த்து இவங்க 2 பேருக்குமே கோவம் வருது. வீட்டுல தூங்குவீங்கன்னு பார்த்தா இங்க வந்து கூத்தடிச்சுட்டா இருக்கீங்க, பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? மாசமான பொண்ணா பக்கத்துல இருந்து டேக்கர் பண்ணி பாத்துக்கிடுவீங்கன்னு பார்த்தா அர்த்தராத்திரில வேற பொண்ணை தேடி போயிருக்கீங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படி இப்படின்னு களி ஊத்திட்டு இருக்கா நம்ம லின்ன பார்த்து. உடனே சென்னோ, நீ பேசுனதெல்லாம் காணும் வா அவங்க 2 பேரும் பேசட்டும் அப்படின்னு சென் வந்து சூய கூப்பிட்டு அங்கிருந்து போயிடான். இங்க யோயோ பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் பொண்ணு மாதிரியே ஆக்டிங் பண்ணணும்னு அவ காலே அவளே கிள்ளி அழுகைய வரவழிச்சிடா. இப்ப அழுகைய வரவழிச்சிட்டு ஒரு பக்காவா ஆக்டிங் பண்றா. இதனால என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு தெரியுமா? நீங்க அந்த பொண்ணை தான் லைக் பண்றீங்க, இனிமே உங்க 2 பேர் கடையில நான் வரல, குழந்தைய பெத்து தந்த பிறகு நம்ம டிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழுகிற மாதிரியே ஆக்டிங் பண்ணி சொல்வாளா. இவனுக்கா சமக்கு வருது. கண்டுபிடியா பேசாத, உனக்கு ஜெலஸ் வந்தா டைரக்டா சொல்ல வேண்டியதானே. ஐயோ எனக்கு ஜெலஸ்லாம் வரலையே, பொய் சொல்லாத, உனக்கு ஜெலஸ் வந்திருக்கு. என்ன பாரு, நான் உன்னை மட்டும் தான் லைக் பண்றேன், அவளுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணு இருக்கானா அது நீ மட்டும்தான். நான் டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், உன்னை விட்டு விலகியும் போக மாட்டேன் அப்படின்னு அவனுடைய லவ்வை வெளிப்படுத்துறான். இப்போ இவர் நமக்கு ப்ரொபோஸ் தானே பண்றாரு அப்படின்னு இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியே கிஸ் பண்ணிட்டு, இனிமே உனக்கு டான்ஸ் ஆடுன்னு தோணுச்சுன்னா என்ன கூப்பிடு, நான் பார்ட்னரா வரேன் அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்குள்ள என்ன பிடிக்கும் இல்லையா, அதனால அவளும் மறப்பு சொல்லல. இப்படி ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் ஜாலியா இருந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த ஜோடியை தான் காட்டுறாங்க. இதுல சென் வந்து ரொம்ப கோவத்துல இருக்கான். ஏன்னா இவ கிளப்புக்கெல்லாம் போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா இல்லையா, அதனால அப்படியே வண்டியை ஃபாஸ்டா ட்ரைவ் பண்ண, இதனால இவளுக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிட்டு அப்படியே வெளியே வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்க. உனக்கு ஒன்றும் ஆகலல்ல, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கான். எல்லாத்துக்கான நீ தாண்டா, நீ ஃபாஸ்டா வண்டியை ஓட்டி என்னையும் என் குழந்தைய கொல்ல பாக்குறே அப்படி சொல்லி இவ திட்டிட்டு இருக்கா. ஓவரா பேசாத அப்படின்னு இவனும் பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் எளியும் புனியமா தான் சண்டை போட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தை சென்ன கேக்குறான், இன்னைக்கு எப்படியே கையும் களமா பிடிச்சிட்டேன், ஆனா இதே மாதிரி எனக்கு தெரியாம எத்தனை தடவை போனியோ யார் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இவளுக்கா சமக்கோ வந்துட்டு, நிறைய தடவை போயிருக்கேன்டா, நான் வந்து ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு சொன்னதும் இவனுக்கா சம காண்டாகுது. வேற ஏதாட்டும் என்கிட்ட போய் சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமாடா நீ போட்டிருக்கல ஸ்கார்ப்பு, அதை நான் பின்னவே இல்லை,
பீட்டர் கிட்ட இருந்து ஆட்டை போட்டு தந்தேன்னு சொல்லும் போது அடி பாவி பைத்தியக்காரி அப்படின்னா அது கழுத்தி கீழேயே போட்டுறான். அப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு கட்டத்தில் நீயே தனியாக வீட்டுக்கு போடி அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியா நானே போய்க்கிறேன், என் மூஞ்சிலே முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவ கார் எடுத்துட்டு அங்கேருந்து போயிடா. இவனுக்கா ரொம்ப கோவம் வருது. நம்ம எதுக்கு இந்த அளவுக்கு கோவப்படுறோம் அப்படின்னா அவனுக்குமே தெரிய மாட்டுக்கு. ஏன்னா இவன் ஜெலஸ்ல தான் இந்த மாதிரி கோவப்பட்டிருப்பான். இப்போ கீழே போட்டிருப்பான் அந்த ஸ்கார்ப்பு, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே கால்நடியா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா மறுநாள் நம்ம சென்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்கான். அசிஸ்டண்டோ என்னாச்சு அப்படி சொல்லி கேட்க 30 மீட்டர் நடந்தே வீட்டுக்கு போனேன்டா அப்படின்னு பேசிட்டு வரேன். அப்போ நம்ம சூய் இருக்கிறத பார்க்குறான். ஆக்சுவலி இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம சூயுமே இருக்கா. அவள் கேக் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாளாம். அப்போ அந்த இடத்துக்கு அவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வரான். இவே தான் வெண்ணு. நம்ம சென்னுக்கு அவனெல்லாம் பார்க்கும்போது கோவம் தான் வருது. ஹீரோனையும் பார்க்குறா. அவள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இல்லையா வெண்ண. ஓ இவே தான் அந்த புறம்போக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா, இவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறா. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சூய்கிட்ட ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சொல்ல இவளுமே ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டை ஆர்டர் பண்ணி விட்டுறா. ஆர்டர் பண்ணி விட்டுட்டு சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப இவனுக்கு அள்ளி விட்டுருது. எங்கே போறா, இதுக்கெல்லாம் நீ தான் பே பண்ணணும், முன்னாடி பே பண்ணாலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் முன்னாடிப்பா, இப்பெல்லாம் என்கிட்ட காசே கிடையாது. ட்ரேட் சீக்ரெட்டை ஆட்டை போட பார்த்தேன்னு என் புருஷன் கிரெடிட் கார்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. அப்போ எதுக்கிட்டே காஸ்ட்லியான ஃபுட்டை ஆர்டர் பண்ணியாமா? நீ தானே ஆர்டர் பண்ண சொன்ன, அதனால நான் ஆர்டர் பண்ணேன். ஏன் உன்கிட்ட காசு கிடையாதா? காசு இல்லாமல் இவங்களெல்லாம் இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தியாமா சாப்பிட்ருக்காங்க? உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுவா. இவனுக்கெல்லாம் சமக்க வரும். இனிமாக நீ பார்க்க வராத, உன்னை விட என் புருஷன் ரொம்ப ஹேண்ட்ஸம், ரிச், 8 பேக்லாம் வச்சிருக்காரு. ஸோ எல்லா வகையிலும் அவர் உன்னை விட பெட்ரு தான். அண்ட் அதுக்கப்புறம் ட்ரேட் சீக்ரெட்லாம் நான் ஆட்டை போட்டு தரமாட்டேன், இனிமேல் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டர்கிட்ட மறக்காமல் இவங்க கிட்ட காசு வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இவன் விட மாட்டுக்கான். உடனே நம்ம சென்னுக்கெலாம் கோவம் வந்துட்டு அவனை போட்டு அடிச்சிடான். அடிச்சுட்டு ஃபேமிலியை பேங்க்ரெட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூயா அங்கேருந்து கூப்பிட்டு போயிடான். அவனை அடிச்சதால இப்போ கையில் காயம் பாரு, கைத்தா நான் ஐஸ் பேக் வச்சு ஒத்தனை கொடுக்குறேன் அப்படின்னு இப்போ ஒத்தனை கொடுக்க அவனுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உனக்கு கஷ்டமா இருக்கும்ல உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அடிச்சதால? யார் என் பாய் ஃப்ரெண்டு, அவனுக்கு கொன்னு போட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லும் போது இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தா அப்படின்னு நிறைய கிரெடிட் கார்டு கொடுக்குறான். பேங்க் கார்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன்னு சும்மா ரூமரை கிளப்பாத அப்படி சொல்லி கொடுக்குறான். இவளும் அதை பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு நீங்க என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறீங்க அப்படி சொல்ல, ஆமா ஆமா நான் நல்ல விதமா தான் நடந்துக்கிறேன், ஆனா நீ தான் ரொம்ப மோசம், பீட்டருடைய ஸ்கார்ப்பெல்லாம் எனக்கு தந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி லைட்டா கோச்சிக்க இவ டக்குன்னு கிஸ் கொடுத்துட்டு நான் புதுசா ஒன்று ரெடி பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்லுவாளாம். இவனுக்கு அம்புட்டு ஹாப்பி. அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ண போக கரெக்டா இந்த தடவையும் யோயோ ஃபோன் பண்ணி கெடுத்து விட்டுறா. நம்ம சென்னுக்கெல்லாம் செம காண்டாகுது. இப்போ யோயோவும் சூயி தான் ஃபோனில் பேசிட்டு இருப்பாங்க. நேற்று நடந்த விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ யோயோவோ சொல்கிறா அவளின் கூட ஒன்றா இருந்துட்டா இல்லையா, அதனால நீனும் சென் கூட ஒன்றா இருக்க ட்ரை பண்ணுப்பா, அவன் புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்கே இதெல்லாம் லின்னுமே கேட்டுட்டு தான் இருப்பான். இங்கே சென்னுக்கெல்லாம் செம கோவருது. எவ்வளோ நேரம் தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு டேரெக்டாக அண்ணாக்காரனுக்கே கால் பண்ணி அண்ணியை ஸ்டாப் பண்ணுனா, அண்ணி கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா, அவங்க என் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்க? ஓ அந்த அளவுக்கு டிஸ்டர்பாக இருக்கா? ஆமாண்ணா அவங்க ஸ்டாப் பண்ணு. டே உன் அண்ணி உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காடா, அவளுக்கு நீ தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒன்றும் புரியல. லின் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே யோயோ கிட்ட தான் வரான். இதை பார்த்துட்டு யோயோவோ ஃப்ரெண்டு கிட்ட நான் அப்புறமா பேசுகிறேன்டி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போ இவன் ஃபோனில் பேசினது எல்லாத்தையும் கேட்டிருப்பான் இல்லையா, அதனால இவகிட்ட ரொமான்டிக்காக வந்து பேசிட்டு கீழே சாப்பிட்டவா அப்படி சொல்லிட்டு போக இவளுக்கா ஷையாக இருக்குது. இங்கே சூய்க்கு ஃப்ரெண்டு சொன்னது தான் ஞாபகம் வருது. அவள் சொல்லியிருப்பாள்ல சென் கூட ஒன்றா இருக்க ட்ரை பண்ணுன்னு, அதுதான் ஞாபகம் வருது. உடனே எனக்கு பசிக்குதுன்னு இன்டெரக்டாக சொல்கிறா. ரொமான்ஸ் பண்ண தான் கூப்பிட்றா போல, அது இவனுக்கு புரியல. பசிக்குதுன்னா நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறான். உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு என்ன சொன்னேன் அப்படின்னு, நான் யோயோ கூடவே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கோச்சிக்கிறா. மறுபடியும் கோவப்பட்டுட்டாளா. இவ எதுக்கு கோவப்படுறானே எனக்கு தெரிய மாட்டேங்க அப்படின்னு இவன் புலம்பிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் நம்ம யோயோவை வர சொல்லியிருப்பா போல். முன்கிட்டயே லின்னும் யோயோவும் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருமே அங்கே போவாங்க. ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அதை பார்த்துட்டு நம்ம குழந்தைய ஃப்யூச்சர்லேயே இப்படி க்யூட்டாக இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாலாம். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக க்யூட்டாக இருப்பாங்க அப்படின்னு யோயோ சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம லின் இருக்கான் இல்லையா, யோயோ போகிறதே வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். சைட் அடிச்சுட்டு இருக்கானாமா. இதை பார்த்து
பார்த்து சென்னோ என்னன்னா லவ்வா அப்படி சொல்லி கிண்டல் பண்ண. ஆமாடா சரி அதை விடு, டேங்க் என்னுடைய சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்னு நீ தான் போட்டு கொடுத்தியாமே. நான் இல்லைன்னா நான் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன்னா ஒய்ஃப் தான் அன்னிக்கிட்ட சொன்னான், இதுல என் மேலாம் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவங்க ரெண்டு பேருமே கையில குச்சி மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வராங்க. நம்ம யோயோ பார்த்தீங்கன்னா லின்னுக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருப்பா போல, அவன்கிட்ட அதை ஒன்று கொடுத்துட்றா. சூயும் சென்னுக்காக வாங்கிட்டு வந்திருப்பா போல, ஆனால் இவன் ஓவரா பண்ணவும் அவள் அப்படியே கொடுக்குற மாதிரி வந்துட்டு அவளே ரெண்டும் சாப்பிட்றா. இவனுக்கு கடுப்பா இருக்கு, படுப்பாவி எனக்கு தராம சாப்பிட்றாலே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான். இப்படி 4 பேரும் வெளியே வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க இல்லையா, அதை இந்த லூசியாமே பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப கோவருது. சுயி யோயோ உங்களால தான் என் அம்மா ஹாஸ்பிட்டல்ல கிடக்காங்க, ஆனா நீங்க என்னன்னா இங்க சந்தோஷமா இருக்கீங்களா, உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நேராக ஒரு தாத்தாவை தான் வந்து பார்க்குறா. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறா. ஆக்சுவலி இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் 2 பேருடைய தாத்தாவுடைய பிரதர். அம்மா நல்லவர்லாம் கிடையாதான், நிறைய இல்லீகலான வேலைலாம் பார்ப்பார் போல. அது மட்டும் இல்லை, லின் ஃபேமிலியுடைய ஹெட்டாக இருக்காரம்மா. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் லின் ஃபேமிலியுடைய ஹெட்டாக மட்டும் தான் இருக்கேன், மற்றபடி என்கிட்ட எந்த பவரும் கிடையாது. அந்த அண்ணன் தம்பி 2 பேர்கிட்ட தான் பவர் மணி எல்லாமே இருக்குது. ஸோ என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களால் அவங்கள பழி வாங்க முடியும் அப்படின்னு இவா அவங்கள பழி வாங்க நல்லாவே ஏற்றி விடுறா. லின் ஃபேமிலியோடைய ரூல்ஸ் என்னது, ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் குடும்ப சொத்து கம்பெனி ஷேர் அதுலலாம் பங்கு உண்டு இல்லையா. ஸோ சுயிக்கு 3 குழந்தை பிறக்க போகுது, யோயோக்கு 2 குழந்தை பிறக்க போகுது, மொத்தம் 5 குழந்தைங்க. அந்த 5 குழந்தைங்களோட சொத்து எல்லாத்தையும் உங்களுக்கு கிடைக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இவ ஏதோ ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு இருக்கா. நைட்டு நம்ம யோயோ பார்த்தீங்கன்னா சுயிக்கு மெசேஜ் பண்ணுறா, உன் புருஷன் கூட ஒன்றா இருக்க ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, ரொமாட்டிக்கான வீடியோலாம் அனுப்பி விட்டுட்டு வெக்கப்படாமல் இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக இந்த டைமில் சென் வருவானா, இவளுக்கு அள்ளு விட்டுருது. அப்படியே ஃபோனை மிஸ் பண்ணிடுறா. கரெக்டாக சென் அந்த ஃபோனை பிடிச்சிடறான். சென்னுமே அந்த வீடியோ என்னன்னு சொல்லி பார்க்குறான். பார்த்தவனுக்கு சமஷாக்கு எதுவும் பேசலையே. அப்படியே அந்த ஃபோனை அவகிட்டே கொடுத்துட்டு அங்கேருந்து அமைதியே கிளம்புறான். ஆனால் இவ விட மாட்டுக்கா. அவனை பிடிச்சு வச்சு அவளோட லவ் சொல்றா, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே கட் பண்ணா ஒரு 7 மாசம் கழிச்சு தான் கட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கும் எப்பனாலுமே லேபர் பெயின் வரலாமா. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் 2 பேருமே இருக்காங்க. அப்ப அந்த டைம்ல ஒரு பொண்ணு வந்து ஓல்டு மாஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. இல்லை நாங்கள் வந்து பிறகு வரோம், எப்பனாலுமே எங்களுக்கு லேபர் பெயின் வரலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதனால நாங்கள் பிறகு வரோம் அப்படின்னு 2 பேருமே சொல்கிறாங்க. ஆனால் விட மாட்டேக்காங்க. 2-3 பாடி கார்ட்ஸ் வந்து அவங்கள தூக்கிட்டு போயிடறாங்க. இப்போ 2 பேருமே ஓல்டு மாஸ்டர் வீட்டில் தான் இருக்காங்க போல். அவர் எதுக்காக வர சொல்லியிருக்காங்க, சொத்துக்காக தான். இந்த டாக்குமெண்ட்டில் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம லின்னுக்கும் சென்னுக்கும் சூயும் யோயும் மிஸ் ஆகிட்டாங்கன்னு தெரிய வருது. உடனே அவங்கள தேடி தான் வராங்க. அப்பா அம்மாக்குமே தெரிஞ்சு போயிட்டு இந்த ஓல்டு மாஸ்டர் வந்து நம்ம 2 மருமகளையும் கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு முன்னாடிலேருந்து அவர் நிறைய இல்லீகலான வேலையை பார்த்துட்டு வந்தார். நான் தான் இந்த வீட்டு மூத்தவர், லின் ஃபேமிலியோட ஹெட் அப்படின்னு சும்மா விட்டுட்டேன். இப்போ நம்ம மருமகளையே கடத்தி வச்சிருக்காங்கன்னா இதுக்கு மேலே சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதுவே இந்த பக்கம் இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சு போயிட்டு இவர் சொத்துக்காக தான் நம்மளை இங்கே கடத்தி வச்சு சைன் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டு அதனால சைன் போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கா சமக்கம் வருது, நல்லாவே திட்டி விட்டுட்டு இருக்காங்க. பதிலுக்கு இவங்க 2 பேரும் சும்மா இருப்பாங்களா என்ன, அவங்களும் நல்லாவே இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு ஒரு மாதிரியே வருது. என்னாச்சு தாத்தா அப்படின்னு லூசியா வந்து நிற்கிறா. இது அந்த பொண்ணு தானே? ஆமாம் நானே தான், என் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனீங்கல்ல, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான் நான் இவர் கூட சேர்ந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு அப்பா அம்மா லின்னும் சென்னும் வந்துடுறாங்க. இனிமேல் நீங்கள் லின் ஃபேமிலியோட ஹெட்டாக இருக்க தகுதியே கிடையாது. அண்ட் இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கீங்க, நிறைய இல்லீகலான வேலையெல்லாம் பார்த்து விட்டுருக்கீங்க இல்லையா, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் போலீஸ் கிட்ட கொடுத்தாச்சு. இனிமேல் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு லூசியாவையும் தாத்தாவையும் பிடிச்சு கூப்பிட்டு போயிடறாங்க. அவங்க போன பிறகு இவங்க 2 பேருக்குமே அட் அ டைம்ல லேபர் பெயின் வர ஆரம்பிச்சிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. தனித்தனியான ரூம்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லை நாங்கள் செத்தாலும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரே ரூம்ல தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்போன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால வேற வழி இல்லை, இப்போ ஒரே ஆப்ரேஷன் ரூம்ல தான் இருக்காங்க. 2 பேரும் மாற்றி அவங்களுக்குள்ளே என்கரேஜ் பண்ணி குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க. வழியில அவங்க 2 பேரும் கத்துறதை பார்த்து லின்னுக்கும் சென்னுக்கும் பார்க்க முடியல. அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுமே கூட இருந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஃபைனலி எப்படியோ 2 பேரும் கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்று எடுத்துறாங்க. நம்ம யோயோக்கு 2 குழந்தை, நம்ம சூயிக்கு 3 குழந்தை. இப்போ அப்படியே கட் பண்ணா
குழந்தைய அண்ணன் தம்பி 2 பேர் தான் நல்லா டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இதை பார்த்தா அப்பாவோ கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அம்மாவோ எனக்கு பேரன் பேத்தி பிறந்திருக்கு அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ யோயோவும் சூயும் வருவாங்களா. சூயி வந்து நேராக குழந்தைய வந்து பார்க்குறா. ஆனால் சேன் வந்து பார்க்க விட மாட்டேக்கான். நீ வந்து குழந்தையெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடாது, என்னைய தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு புரியுது அப்படின்னு இவளும் கிஸ் பண்ணிட்டு போதுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இதை பற்றி இன்னும் எனக்கு அப்படின்னு யோய கிட்ட கேட்க அவளும் ஒரு கிஸ் கொடுத்துட்டு குழந்தைய நீங்கள் 3 பேரும் பார்த்துக்கிடுங்க, நாங்கள் 3 பேரும் வெளியே போய் கேம் ப்ளே பண்ண போகிறோம், கேம் ப்ளே பண்ணி வின் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. முன்னாடி ஒரு கேம் ப்ளே பண்ணியிருப்பாங்க இல்லையா, லூசியா கூடயும் லூசியோட அம்மா கூடயும், அந்த கேம் தான். எங்களை விட்டு போகாதீங்கப்பா அப்படின்னு 3 பேரும் கத்திட்டு இருக்கதோடவே இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பாய்.